இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அனுப்புதல், அந்த அணுகுமுறையை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமாக இருக்குது. 4 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். இவர் 4ம் கொண்டாடப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணங்கள். ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் இந்த 4 அடிப்படைகளையும் கொண்டாட வேண்டியதாக இருக்கிறது. கொண்டாட வேண்டும் என்று அநேக நிலைகளில் பண்டிகை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒரு உபதேசங்கள்லாம் இருக்கிறது உண்டு. ஆனால் இது 4மே நம்ம கொண்டாடக்கூடியது. ஆமென். என்ன கொண்டாடக்கூடியது? நமக்காக இயேசு பிறந்தார், நமக்காக இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். 4வதாக இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை அனுப்பினார். இவை 4ம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கொண்டாடப்பட வேண்டியது. ஓகே, என்று கொண்டாடணும், எப்போ கொண்டாடணும் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான், ஜனவரி, இல்லை குட் ஃப்ரைடே, இல்லை இன்னைக்கு பெண்டிகாஸ்ட் டே என்று இந்த நாள் தான் கொண்டாடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த நாள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுவதுமாக 40 கேலண்டர்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம புழக்கத்தில் இருக்கிற ஒரு கேலண்டர், நம்ம ஆங்கில கேலண்டர் பயன்படுத்துகிறோம். வேர்ல்டு ஃபுல்லாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய 40 கேலண்டர் உண்டு. ஆனால் ஒவ்வொரு கேலண்டரும் வெவ்வேறான காலங்கள், நேரங்கள். நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30-31 மாதத்தில். ஈப்ரு பார்த்திங்கன்னா 29-30 இருக்கும். நீங்கள் நம்மை விட வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க 6 நாட்கள் குறைவு. எனவே இது எல்லாமே ஒவ்வொரு இன மக்களுக்கும் கேலண்டர் வைஸாக மாறி இருக்கும். ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது, வருடத்தில் எந்த மாதத்திலும் எந்த நாளிகையிலும் இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவிய இறங்குதலை நாம் அனுசரிக்கலாம், எனவே கொண்டாடலாம் என்பதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதுக்கு அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இங்கே எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், ஸ்க்ரீனில் எல்லாம் சேர்ந்து. நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். எனவே பண்டிகை கொண்டாட விரும்புகிறவர்கள் அதை விசேஷித்துக் கொள்ளலாம், கொண்டாட விரும்பாதவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் இரு இன மக்கள், இல்லை இரு குழுவினரும் கிறிஸ்துவாகிய தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்போ நாட்களை விசேஷிக்கிறவர்களா நம்ம எல்லோரும் அப்படிங்களா இல்லையா? நான் உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த காரியத்தை பாட்டு நான் மறுபடியும் சொல்லித்தரேன். எனவே நாட்களை விசேஷித்து கொள்ளத்தான் இன்று பெண்டிகாஸ்ட் டே, பெந்தேகோஸ்து திருவிழாவாக இன்று நம்ம மட்டுமல்ல உலகம் முழுவதுமாக பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற நாம் விசேஷித்துக் கொள்வோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனவே பெந்தேகோஸ்து திருவிழா என்றதான தலைப்பின் கீழாக, எனவே இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பண்டிகைகள் உண்டு. ஈப்ரு மக்களுக்கு இந்த 7 பண்டிகைகள் மிக முக்கியமானது. எனவே நல்லா கவனமாக பாருங்கள். இந்த 7 பண்டிகை பற்றி கடைசி முடிவுக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்படும். எனவே அதில் முக்கியமாக 4வது இருக்கிறதான பெந்திகாஸ்ட், அந்த பெந்தேகோஸ்து பண்டிகை. எனவே அந்த 7 பண்டிகை சொல்லலாம் எல்லாரும். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்பா பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்து பண்டிகை, எக்கால பண்டிகை, தென் கூடார பண்டிகை. 7 பண்டிகைகளை இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ரைட் சைடில் இருக்கிறது யூப்ருடைய அந்த மாதங்கள். 1வது மாதம் அந்த சிவான் என்றது 3ஆம் மாதம், லாஸ்ட் டிஸ்ட் என்றதான 7ஆம் மாதம். இந்த 7 பண்டிகைகள் மிக முக்கியமாக யூதர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த பண்டிகை.